பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அமேசானில் நமக்கு ரிபப்ளிக் டே ஆஃபர், அதாவது பொங்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பெஸ்ட்டு டீல் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அந்த பெஸ்ட்டு டீல் அப்படியே கிடச்சா சூப்பராக இருக்கும். பட் கார்டு ஆஃபர், கூப்பன் ஆஃபர் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் டீல்னு தோணுதோ அது ஓகேவாக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து இந்த காஸ்ட்லியான மொபைல்ஸ்க்கெலாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற மொபைல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரைஸஸ் எதுவுமே ரிவீல் பண்ணலை. வெகு விரைவில் இவங்களும் ரிவீல் பண்ணுவாங்க. பட் அந்த ரிவீல் பண்ண ப்ரைஸுக்கே அவங்க கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ அது ஆஃபர் வந்து ஃபஸ்ட் டே அன்னைக்கு கொடுக்கலாம், செகண்ட் டே அன்னைக்கு காணாமல் போகலாம். இல்லை இவங்க ரிவீல் பண்ணுறது ஒரு ப்ரைஸாக இருக்கும், நாம் பை பண்ணலான்னு செக் பண்ணும்போது பார்த்தா அதில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டால் தான் அவங்க சொன்ன ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பக்காவான ஃப்ராடு வேலை சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 59 இல்லை 109 ஏதோ சர்டன் அமௌண்ட் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு அதுக்கு பிரித்து காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிபி சொல்லுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது சரியில்லை, டேமேஜ் இருக்குது, டிஸ்பிளேயில் டேமேஜ் இருக்குது, இல்லை வேறு எதுலையோ டேமேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிபி சொல்லாதீங்க. அதுவே அமேசானில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனும் கட் பண்ணிவிடுவாங்க, கையில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 ஒரு கேமிங் மொபைல். ஸோ அதிலே இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா CMF Phone 1 இஸ் ஃபார் பெட்டர் தென் IQ Z9X. ஸோ IQ Z9Xை விட அது வந்து பெட்டரான சாய்ஸ் தான். பட் IQ Z9ஐ விட பெட்டரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ அதை பற்றி இந்த கிளிப்பில் நம்ம பார்த்துருவோம். ஸோ 15,000 ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்ட்டு 15,000 உங்களுக்கு அமேசானில் ரியல்மி நார்சோ 70 டர்போ அப்படிங்கிற மொபைல் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு கேமிங் மொபைல்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கேம் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் 15,000 இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் இருக்கும், நல்ல டீசெண்டான ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். கேமிங்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிப்செட்டை. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விலையில் 15,000 உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கு நீங்கள் கார்டு ஆஃபரோ இல்லை கூப்பன் ஆஃபரோ போட்டு தான் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 15,000 இன்னொரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா CMF Phone 1 அப்படிங்கிறது நத்திங்லேருந்து இப்போ வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு 14,000 மொபைல் கையில் இருக்குது. அதுவும் 8GB RAM 128GB வேரியண்ட்டு, பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் டீல். அதில் 33 வாட் சார்ஜர் வாங்கினீங்கன்னா 800 rupees நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். டப்பாவில் சார்ஜர் இருக்காது. பட் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆன் ஆட் ஃபீல்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு இப்போ தற்சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ 16,000 இருக்கிற இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 14,000 கிடைக்குது. ஸோ 2,000 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த CMF Phone 1லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே குவாலிட்டி கிடச்சிரும். பட் டப்பாவில் சார்ஜர் இருக்காது. 33 வாட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 800 இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பை பண்ணும்போது சேர்த்து வாங்கிடலாம். பட் ரியல்மி நார்சோ 70 டர்போ அப்படிங்கிறது மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 எனர்ஜி அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி யூசர் ரிவ்யூவில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரியல்மி மொபைலாக கிடைக்கும். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், மோட்டரோலா மொபைல் செலக்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நத்திங் மொபைல் செலக்ட் பண்ணலாம். ஸோ நத்திங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கேமிங்க்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஓவரால் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் மொபைல் வேணும்னா இந்த CMF Phone 1 வந்து 8GB RAM 128GB வேரியண்ட்டு இப்போ வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு 2,000 கார்டு ஆஃபர் போக 14,000 பெஸ்ட் டீல் தான் இது. ஸோ 15,000 எனக்கு சாம்சங்லேருந்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M35 அப்படிங்கிறது இப்போ ஆஃபரில் 14,000 கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் மொபைல் தான். சாம்சங்கில் இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேவாக இருக்கும். பட் இது வந்து கேமிங் மொபைல்லாம் கிடையாது. இதுலேயும் உங்களுக்கு டப்பாவில் சார்ஜர் இருக்காது, நீங்கள் தனியாக தான் சார்ஜர் வாங்கிக்கணும். IQவில் Z9X அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ப்ராசஸரில் 6000 mAh பேட்டரியோட 45 வாட் சார்ஜரோட
உங்களுக்கு 4GB RAM 128GB வேரியண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா 10,500 ஆஃபரில் கிடைக்கும். ஸோ 10,500 இந்த மொபைல் வந்து பெஸ்ட் மொபைல். இதில் வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்கும், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்கும் இதில். ஸோ இதோட நம்ம சிஎம்எஃப் ஃபோன் 1 கம்பேர் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேறு கேட்டகரி, அது வேறு கேட்டகரி. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 10,500 இது வந்து பெஸ்ட் டீலாக இருக்கும். சிஎம்எஃப் ஃபோன் 1 பார்த்தீங்கன்னா 6,128 உங்களுக்கு 13,000 கிடைக்கும். அது வந்து அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அது பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ 15,000 மொபைல் பார்க்குறவங்களுக்கு IQ Z9 அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு அமேசானில் ஒரு சாய்ஸாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கேமரா ஓரியன்டாக கொஞ்சம் பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500ங்கிறதும் ஆஃபர் ப்ரைஸ் தான். ஸோ இது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000க்கே கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபரில் 15,000க்கு கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 13 ஆர் 14 அன்னைக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம். ஸோ இதே மொபைல் உங்களுக்கு விவோ T3 அப்படிங்கிற பேரில் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கேமரா ஓரியன்ட் மொபைல் தான். இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 45 வாட் சார்ஜரோட உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட மொபைல் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இதில் ஸ்லைட்லி ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மொபைல் நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் லைட்டான ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் 7300 இதோட பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் அதில் கேமிங் செக்டரில் நம்ம டர்போ, அதாவது நார்சோ டர்போ 70 டர்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் கூப்பன் ஆஃபர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. ஸோ அதை ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல்மி நார்சோ 70 டர்போ இந்த மொபைலோடைய 6,128 பார்த்தீங்கன்னா அமேசானில் 17,000 இருக்குது. ஸோ இப்போ நான் செக் பண்ணும்போது பார்த்தா ஒரு 1000 ரூபா கூப்பன் ஆஃபர் இதில் இருக்குது. ஸோ இந்த கூப்பன் ஆஃபர் அப்ளை பண்ணனா இதில் ப்ரைஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்குது. ஸோ அந்த பை நவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 17,000 போட்டிருக்காங்க. ஸோ அந்த 17,000 ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். உங்களுக்காக நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ அப்ளை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த 1000 rupees டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ 1000 rupees டிஸ்கவுண்ட் ஆன உடனே இந்த 17,000 பார்த்தீங்கன்னா 16,000 மாறிடுச்சு. ஸோ 1000 rupees சேவ் அப்படின்னு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து இது ப்ரீபெய்டாக தான் மோஸ்ட்லி இருக்கும். சிஓடி ஆப்ஷன் இதில் இருக்காது. ஏதோ ஒரு பேங்க் கார்டை நீங்கள் போட்டு கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒன்று கார்டு டீட்டெயில்ஸ் இல்லை யூபிஐ, ஸோ எப்படியோ நீங்கள் போட்டிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த 1000 rupees உங்களுக்கு டிடெக்ட் ஆகிடும். பட் இப்போ பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து 20,000, ஃப்ளாட் டிஸ்பிளே வேணும், குட் கேமரா, 256GB, ஹேங் ஆகாமல் ஸ்பீடான ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டார். குட் மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ், ரியர் கேம் அதுவே ஓகே, மெயின் பர்ஃபார்மன்ஸ் அண்டு கேமரா. ஸோ இதில் தான் ஒரு இக்கு ஒன்று இருக்குது, அதாவது இடிக்கும். என்ன இடிக்கும்னா பர்ஃபார்மன்ஸ் அண்டு கேமரா ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரி மொபைல்ஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்காது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் கேமரா வந்து சுமாராக தான் இருக்கும். கேமரா சூப்பராக இருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஏற்ற மொபைல்னு பார்த்திங்கன்னா போக்கோ X6 Pro ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரெட்மி பிராண்ட், அதாவது போக்கோ அப்படிங்கிற மொபைல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro இப்போ வாங்கினீங்கனாலும் 20,000 கிடைக்குது. 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடச்சிரும். ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 1.2 மில்லியனை கிராஸ் பண்ணது. எனக்கு அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உண்மையிலே பெஸ்ட்டான ஒரு டீல். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்க்கும் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற ரேம் பார்த்தீங்கன்னா LPDDR5X ரேம் அண்ட் UFS 4.0. ஸோ மல்டிமீடியாவுக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டாப் நாட்சாக இருக்கும். ஸோ மொபைல் வாங்கின புதுசில் ஸ்லைட்லி ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்தது. பட் அது வந்து இப்போ கிடையாது. 5G ஸ்பீடு மொபைல் வாங்கின புதுசில் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தது. இப்போ லாஸ்ட் அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க, சின்னதாக ஒரே ஒரு அப்டேட் தான். ஸோ அந்த அப்டேட்டில் எனக்கு 5G ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. முடிஞ்சால் ஒரு ரிவ்யூ இந்த ஒரு 2-3 டேஸில் நான் மேக் பண்ணுறேன். ஓகே, கேமரான்னு பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் எடுத்த ஃபோட்டோஸு. இதில் கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினல் கிளாரிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும், கலர் பூஸ்டப்லாம் இருக்காது. ஸோ இது வந்து நார்மலாக 1x ஷூட் பண்ணது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2x, ஸோ இது வந்து உங்களுக்கு 5x. ஸோ இது வந்து அல்ட்ராவைடும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். இன்னொரு மேக்ரோ லென்ஸ் ஒன்று டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்.
ஸோ ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை எதுவுமே கிடையாது, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் சூப்பராகவே இருக்கும். பட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். லைட்டிங் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் இருக்கும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அந்த ஃபேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக அந்த கலர் அக்யூரஸிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பரான ஒரு செல்ஃபி கேமரா மொபைலாக இருக்கும். எட்ஜ் டிடெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்லேயும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் செல்ஃபி கேமரா. ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த பர்டிகுலர் ரேஞ்சில். பட் கேமராவோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா 20,000க்கு இப்போவும் கிடைக்குது ஃப்ளிப்கார்ட்டில். உங்களுக்கான அடுத்த சாய்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் GT 20 Pro அப்படிங்கிற மொபைல். அதுவும் 8GB RAM 256GB வேரியன்ட்டு உங்களுக்கு 20,000 போட்டிருக்காங்க. இது ஆஃபர் ப்ரைஸ் தான். ஆக்சுவலாக 20,000 விட கம்மியாக 18,000க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபர் டைமில் செக் பண்ணி பாருங்கள். 18,000க்கு கிடச்சுன்னா வாங்குங்க. 20,000க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து 45 வாட் சார்ஜர், MediaTek Dimensity 8200 அப்படிங்கிற ஒரு சிப் செட்டு, அதில் அல்ட்ராவோ அல்டிமேட்டோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சிப் செட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட்டு ஆல்ரெடி பார்த்த போக்கோ அளவுக்கு இருக்காது. ஸோ அல்டிமேட் தான் போட்டிருக்காங்க, MediaTek Dimensity 8200 அல்டிமேட். ஸோ இந்த சிப் செட்டு ஓரளவுக்கு கேமிங்க்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 8GB RAM 256GB வேரியன்ட் கிடச்சிடும். டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மல்டிமீடியாவுக்கும் ஓகேவாக இருக்கும். கேமரா பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட அந்த போக்கோ அளவுக்கு தான் இருக்கும். பட் 25,000ல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா Realme GT 60 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 256GB வேரியன்ட்டு லாஸ்ட் வீக் வந்து 25,000 ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பேட்ரி பேக்கப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். எதனால் அப்படின்னா 5500 mAh பேட்ரி, 120 வாட் சார்ஜர் கிடச்சிரும். கர்வ்டு டிஸ்பிளேவோட கிடைக்கும். கர்வ்டு டிஸ்பிளே தான் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுறது OnePlus Nord 4 இருக்கலாம். ஸோ இப்போ பொங்கல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே தான். இது வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட்டு 25,000க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 25,000க்கு இந்த மொபைல் கிடச்சிதுன்னா இது வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு OnePlus அப்படிங்கிற பிராண்ட் நேம் கிடச்சிரும். ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஸோ Realme GT 60ல் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு Qualcomm Snapdragon 7+ Gen 3ன்னு ஒரு சூப்பரான சிப் செட்டு. அதோட AnTuTu ஸ்கோர் பார்த்திங்கன்னா 1.4 மில்லியன் 5 மில்லியன் கிட்ட அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 1.5 மில்லியன் அப்படிங்கிறது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு அந்த மல்டிமீடியா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். அண்டு பில்டு குவாலிட்டி இது வந்து கொஞ்சம் தரமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு போக்கோலேருந்து எதிர்பார்த்திங்கன்னா போக்கோ X6 Pro செலக்ட் பண்ணுங்கள், 20,000லே கிடைக்குது. பட் OnePlusலேருந்து எதிர்பார்த்திங்கன்னா OnePlus Nord 4 25,000ல் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு சாய்ஸ் தான். ஸோ இப்போ சொன்ன அந்த 20,000 செக்மெண்ட் மொபைல் தான் இன்னொரு கமெண்ட்லேயும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கேமிங் ப்ளே பண்ணுற மாதிரி மொபைல் சொல்லுங்கள். அண்டு கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கணும், ஸ்டோரேஜ் 256 இருக்கணும், கேமரா பர்ஃபெக்டாக இருக்கணும். 18K அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ 20,000ல் உங்களுக்கு போக்கோ X6 Pro அப்படிங்கிறது பெஸ்ட்டு டீலாக இருக்கும். ஸோ 20,000ல் போக்கோ X6 Pro வந்து ஒரு பெஸ்ட்டு டீல். ஸோ அதை விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000ல் இன்ஃபினிக்ஸ் GT 20 Pro அப்படிங்கிறது பெஸ்ட்டு டீல். அதையும் விட்டிங்க அப்படின்னா 25,000ல் ரெண்டு மொபைல். ஒன்று வந்து OnePlus Nord 4 அப்படிங்கிற மொபைல் 25,000ல் கிடைக்கும். அண்ட் இன்னொரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா Realme GT 60 அப்படிங்கிற மொபைல். இதுவும் வந்து 25,000ல் 8256 ஆல்ரெடி ஆஃபரில் கிடச்சிது. ஸோ இந்த 4 மொபைல்ஸில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நல்ல மல்டிமீடியாவுக்கும் ஓகேவாக இருக்கும், ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் அதாவது 256GB வேரியன்ட்டு அண்டு நல்ல AnTuTu ஸ்கோர் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கேமராவும் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ ஆஃபர் டீல்ஸ் தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.